சேலம் சென்னை இடையேயான 8 வழிச்சாலை திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இத்திட்டத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் விவசாயிகள் தீர்ப்பை வரவேற்று இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்போடு வைகரை செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். சென்னை சேலம் இடையே 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் 8 வழி சாலை அமைப்பதற்கான அரசின் திட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்காக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை 8 வாரங்களில் வருவாய்த்துறையினர் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். பரபரப்பு மிகுந்த இந்த தீர்ப்பு வெளியானவுடன் வழக்கு தொடர்ந்த விவசாயிகள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இந்த திட்டம் மறுபடியும் மீண்டும் வந்தால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்காட தயாராக இருக்கிறோம். மக்கள் திரண்டு பெரிய போராட்டமும் நடத்துவதற்கும் தயாராக உள்ளோம். கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. இதில் 3000 குடும்பங்கள் நிலைமை முழுவதுமாக இழந்து நடுத்தெருவில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துள்ளார்கள். இதெல்லாம் எங்களுக்கு கூட ஒரு ஆய்வு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தான் நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும் என துணிச்சலாக இறந்து செய்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். மேலும் 8 வழி சாலைக்காக போடப்பட்ட எல்லைக்கற்களை அவர்கள் ஆவேசத்துடன் பிடுங்கி எறிந்தனர். கண்டிப்பா நாங்க உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம். ஆனா இந்த தற்கொலை எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணி எங்களை மறுபடியும் இந்த நீதிமன்றம் எங்களை வாழ வச்சிருக்காங்க. மிகப்பெரிய நன்றிங்க நீதியரசர்களுக்கு, எங்களோட மனமார்ந்த மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ தாய்மாரோட கண்ணீரை கம்பளையை போக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இதேபோல் 8 வழி சாலை திட்டத்திற்கான தடையை வரவேற்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். சென்னை சேலம் 8 வழி சாலை விவகாரத்தில் மக்களின் உணர்வுகளை மதிக்காத அதிமுக அரசுக்கு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மரண அடி கொடுத்துள்ளது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை கொடுமைப்படுத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாட்டேன் என்று அறிவிக்க வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 8 வழி சாலை திட்டம் தொடர்பாக நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த பேரடி என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். எடப்பாடி அரசாங்கத்துக்கும் தலையில் விழுந்திருக்கிற ஒரு பேரிடி இந்த தீர்ப்பு என்று சொல்லவும் நான் விரும்புகிறேன். எனவே விவசாயிகளுக்கு கவலையளிக்கிற நிலைமையிலிருந்து ஒரு மூச்சு விடுவதற்கு விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்க விரும்புகிறேன். இதனிடையே இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார், இந்த தீர்ப்பு அதிமுகவிற்கு பின்னடைவு கிடையாது என்றார். எந்த பின்னடைவும் கிடையாது. எங்களுக்கு என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான். நாளைக்கு நீங்கள் தான் காரில் போகிறீங்க, நீங்கள் தான். இப்போ எங்கள் கார் மட்டும்தான் போகிறதுக்கு அது ரோடாது. உங்கள் காரும் போவோம், எல்லார் காரும் தான் போவோம், எல்லாருக்கும் தேவையானது தான். ஆனால் அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். இன்னொருத்தருடைய வாழ்வு என்பது விவசாயிகளுடைய வாழ்க்கை. ஏன்னா அவர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படுகின்ற வகையில் தான் அரசினுடைய செயல்பாடு இருக்கும். 8 வழி சாலை திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மக்களிடம் உரிய முறையில் கருத்து கேட்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இதைத்தான் தாங்கள் எவ்வளவு காலமாக கூறி வந்ததாக தெரிவித்துள்ளனர். செய்திக்குழு நியூஸ் 7 தமிழ்.